ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கான தம்ப்லைன் இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த தம்ப்லைனும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த தம்ப்லைன் மற்றவங்கள பார்க்க தூண்டக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த தம்ப்லைன் எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தேவையான தம்ப்லைன் எல்லாமே நான் இந்த பிக்சல் ஆப்பில் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இதோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். மெனுக்கு பார்த்தீங்களா இருந்தால் 3 டாட் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களான்னா இதில் இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற அரோ மார்க்கை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்லைன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து இந்த இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய உங்களுடைய தம்ப்லைனுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற கலர்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் கலர் தேவைப்படுதோ அந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் சேர்ந்த மாதிரியும் பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை சிங்கிளாகவும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற கலர்னு இருக்கிற அந்த ஆப்ஷன் மூலமாக சிங்கிள் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை உங்களுக்கு 2 கலர் சேர்ந்த மாதிரியான பேக்ரவுண்ட் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு கீழுக்கு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி 2 கலர் சேர்ந்து வர மாதிரியான பேக்ரவுண்டையும் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். ஸோ நான் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தால் அதை கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய கலர் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த வீடியோக்கான தம்ப்லைன் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இம்போர்ட் அப்படின்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்களா இருந்தால் இமேஜ் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் இந்த இமேஜோட பேக்ரவுண்டை வந்து உங்களால் இந்த பிக்சல் ஆப்லேயே ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் பார்த்தீங்களா இருந்தால் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்களா இருந்தால் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து எந்த இமேஜோட பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி தரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுடைய தம்ப்லைனில் நீங்கள் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இதில் டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீ டெக்ஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைப் பண்ணி இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, நாம் டைப் பண்ணியிருக்கிற நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைல் இப்போ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டைல் அப்படின்னு வைக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து இந்த மாதிரி இதில் வைக்கிற ஏதாவது ஒரு ஸ்டைலில் நாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை நமக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கலன்னு சொன்னால் நான் வேறு ஒரு ஸ்டைலை கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறுபடியும் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டைலில் கூட நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பார்த்திங்களா இருந்தால் இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம போல்ட் கூட பண்ணிக்கொள்ளலாம், போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இதே மாதிரி எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் எனக்கு இந்த டெக்ஸ்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி நாம் வந்து நமக்கு தேவையான மாதிரி இதை வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி எத்தனை தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி உங்களுடைய தம்ப்லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே, இப்போ நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து வச்சுக்கொள்ளலாம். அடுத்து இந்த இடத்துல யூடியூப் லோகோன்னு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் இம்போர்ட் அப்படின்னு நிற்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் யூடியூப் லோகோன்னு. ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்மளுடைய தம்ப்ளைனுக்கான வேலை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து நான் இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்குரிய கலர் ஒவ்வொன்றா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்மளுடைய தம்ப்ளைன் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதனால் நாம் இதை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி வரும். இதில் சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் சேவ் டு கலரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய தம்ப்ளைன் உங்களுடைய கலரியில் சேவ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கு இந்த தம்ப்ளைனை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.